வணக்கம். என் பேர் தசரதன். நான் தருமபுரியிலிருந்து மக்களுக்காக ஒண்ணு சொல்றதுக்காக இப்ப நான் இந்த காணொலியில் வந்திருக்கேன். மாசம் மாசம் 2 மாசத்துக்கு ஒரு முறை கரண்ட் பில்லு கட்டக்குள்ள எங்களோட கரண்ட் பில்லு வெறும் 400 ரூபாய் 300 ரூபாய் வந்தது. இன்னைக்கு அந்த கரண்ட் பில் வந்து 1100 ரூபாய். எங்க வீட்டுல 15-20 நாளா எங்க வீட்லயே இல்லை. அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தாங்க. அப்படி இருந்தும் இவ்வளவு பில்லு வந்திருக்கு. இந்த ஆட்சி வரணும்னு ஓட்டு போட்டதுல நானும் ஒருத்தன். எவ்வளவோ நல்லது நடக்கும்னு நினைச்சு ஓட்டு போட்ட எனக்கு மிகப்பெரிய தண்டனை. என்னோட ஒரு நாள் வருமானம் 500 ரூபாய், என்னோட 2 நாள் வருமானம் 1000 ரூபாய். இந்த 2 நாள் வருமானத்தையும் நான் வந்து இப்ப கரண்ட் பில்லுக்காக கட்ட போறேன். என் வீட்டுல இருக்கிறது ஒரு ஃபேன், ஒரு ஃப்ரிட்ஜ், இவ்வளவுதான். தண்ணி மோட்டரு 2 நாளைக்கு ஒரு முறை போடுவோம், இவ்வளவுதான். ஆனா இதுக்கு இவ்வளவு பில்லு வந்துருக்கு. நான் இது யாருகிட்ட கேட்கறதுன்னு எனக்கு தெரியுது. ஒரு முறையும் இந்த மாதிரி வர ஆரம்பிச்சதுன்னா என்னோட வருமானத்தை நான் எப்படி பெருக்கிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. உங்ககிட்ட யாருக்கிட்டையாவது வழி இருந்தா சொல்லுது. இல்லைன்னா இந்த வழியோட இந்த வேதனையை நான் பதிவு பண்றத மக்களுக்கு ஷேர் பண்ணணும். மீண்டும் இந்த மாதிரி ஆட்சி தொடரணுமா, இல்லை இந்த மாதிரி ஆட்சி தேவையில்லையா? இந்த ஆட்சியை ஒழிச்சு நல்ல ஆட்சியை கொண்டு வர்றதுக்காக மக்கள் பாடுபடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு முறை மக்கள் இந்த மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஆயுதம் ஓட்டு, அது சரியான முறையில பயன்படுத்தி தயவு செய்து சரியான நபரை தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி ஆட்சியை தேர்ந்தெடுத்து இலவசம்னு கொடுத்துட்டு, இன்னைக்கு என் மகன் படிக்கிறான், அரசாங்க பள்ளியில படிக்கிற என் மகன், என்ன அவங்களுக்கு கல்விக்கு புக்கு வாங்கலாம்னு போனான். பாட புத்தகம் வாங்கறதுக்கு போனாக்க 50% 100% விலை ஏற்றம். ஒரு முறையும் இந்த மாதிரி விலை ஏறிச்சுன்னா கரண்ட் பில்லு விலை ஏறி இருக்கு, இந்த மாதிரி புத்தகம் விலை ஏறி இருக்கு. வீடு வச்சிருக்கவங்க வீட்டு வரி கட்டுறாங்க. அவங்களோட வரி சுமை எவ்வளவுன்றது நானும் அறியல. ஏன்னா அவங்களும் கண்ணீர் வடிக்கிறாங்க. அப்படி 100 மடங்கு விலை ஏறி இருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயத்துலயும் இந்த மாதிரி விலை ஏறிட்டே போகுது. மாணவர்களுக்கு 1000 ரூபாய் தராங்க, எதுக்குன்னு தெரியல. டாஸ்மாக் நிறைய திறந்து வச்சு அதுல போய் குடிக்கிறதுக்காக என்னன்னு தெரியல. ஆனா ஒவ்வொரு மாணவர்களும் டாஸ்மாக் வாசல்ல கண்டிப்பா இருக்காங்க. அது நான் பார்த்திருக்கேன். அது இல்லாத இந்த வீடியோல இந்த காணொலியில ஏகப்பட்டது வருது. பேஸ்புக், யூடியூப், இந்த மாதிரி விஷயத்துல ஏகப்பட்டது வருது. பள்ளி மாணவர்கள் சாராயத்தை குடிக்கிறாங்க, பிராந்தி குடிக்கிறாங்க, விஸ்கி குடிக்கிறாங்க, இந்த மாதிரி மது போதைக்கு அடிமையாகிறாங்க, கஞ்சா போதைக்கு அடிமையாகிறாங்க. இதுக்கெல்லாம் தலைவர், எங்க தலைவர் ஐயா ஸ்டாலின் தான் எங்க தலைவர். ஓட்டு போட்டேன், வச்சாரு எனக்கு வேட்டு. ஆனா வச்சாரு செம்ம வேட்டு. இனிமே ஓட்டு போடுவ மகனே, ஓட்டு போட்டாத, போட்ட கோவலம் வரைக்கும் உருகிறன்னு சொல்லியிருக்காரு. புரிஞ்சுக்கிட்டேன். அவர் சொல்லாம சொன்னதை எல்லாமே புரிஞ்சுக்கிட்டேன். தயவு செய்து மக்களை உங்களை நான் வேண்டி கேட்டுக்கிறேன், ஒரு நல்ல மனிதர், நம்மளோட நிதி நிலைமை தெரிஞ்ச நல்ல மனிதரை தேர்ந்தெடுங்க. உங்க காலில் கூட விழுந்து நான் கொண்டாடி கேட்டுக்கிறேன். யாருக்குமே சரி, யாரா இருந்தாலும் 5 வருஷத்துக்கு ஒரு டைம் நமக்காக கிடைக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஓட்டை சரியான முறையில் பயன்படுத்தி இந்த ஜனநாயகத்தை காப்பாத்திடுங்க. பணநாயகத்துக்கு அடிமையாக நீங்க வாங்குற ஒரு 1000மும் உங்க தலையில ஒரு லட்சமாக நாளை விடியும். இந்த விடியல் உங்களை மட்டும் இல்ல, உங்க குழந்தைகளையும் உங்களோட பேர குழந்தைகளையும் நாளைக்கு வர சந்ததியினர் அனைத்து பேரையும் உயிரோட எரிக்கும். இன்னும் செய்தி காலத்துல மிகப்பெரிய அறிவு வருதுன்றாங்க. அது என்னன்னு எனக்கு தெரியாது. எதுவா வேணா இருக்கும், ஆனா ஒண்ணு இதுவா இருக்கக்கூடாதுன்றது என்னோட ஆசை. இதனால ஒவ்வொரு மக்களும் சாகக்கூடாதுன்றது என்னோட ஆசை. இப்ப எனக்கு மிக மன வேதனை, வலி. எங்க தலைவர் இப்படி ஏற்றி வச்சிருக்காரு அப்படின்ற வழி. 2 மாசம் வீட்டுல ஆள் இல்லை, அதனால கரண்ட் பில்லு, அதுக்கு முன்னாடி வந்த கரண்ட் பில் வந்து சரி நாகூர் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு. ஆனா இந்த 15-20 நாள்ல வீட்டுல இருக்கோம். இப்ப கரண்ட் பில் எடுத்து ரீடிங் எடுத்துட்டு போயிருக்காங்க. அப்படியே டபுளா வந்திருக்கு. இந்த வழி நான் எப்படி தாங்க?
எனக்கு வர வருமானத்துக்கு ஐயா எங்க ஸ்டாலின் ஐயா அவர்கள் எங்களை மாதிரி வேலை குறைவா இருக்கிறவங்களுக்காக ஒரு நாளைக்கு ஒரு 500 ரூபாய் ஸ்கீம் போட்டு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு நான் மன்றாடி காலில் விழுந்து வாங்குவேன். எங்க முதல்வர் ஐயா, முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களையும் நான் போற்றி இந்த உலகுக்கே நான் பறைசாற்றுவேன். அவர்களோட புகழ் நான் இந்த உலகத்தையே சொல்லலான்ட்டு ஒரு விருப்பப்படம். இந்த விருப்பத்தை எங்க ஐயா தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தயவு கூர்ந்து இந்த ஏழைகள் மீது ஒரு பரிவு காமித்து தினமும் ஒரு 1000 மறுபடி செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்க கட்சி சார்ந்தவன் தான், நான் வேற யாரும் இல்லை. உங்களுக்கே ஓட்டு போட்டோம், அதனாலதான் இவங்க வழியோட வேறையான பேசுறேன். நான் வேற யாருக்காவது ஓட்டு போட்டிருந்தேன்னா சத்தியமா உங்களை என்னன்னு கூட கேட்டுக்க மாட்டேன். ஆனா உங்களுக்கு ஓட்டு போட்ட ஒரே காரணத்துக்காக என்னோட கேள்வி ஒன்னே ஒண்ணுதான், உன்னை எங்களுக்கு எந்த அளவுக்கு குப்புற போட்டு குத்தலான்னு இருக்கீங்கன்னு சொல்லுங்க. கண்டிப்பா தேவைதான், ரேஸ் தேவைதான். அந்த ரேஸ் வைக்கிறதுனால பல லட்சம் குடும்பம் ஓஹோன்னு இருக்கும். எனக்கு தெரியும், ஏன் தெரியுங்களா? 50 கோடி 100 கோடி இந்த மாதிரி நீங்க வாங்குற டொனேஷனு நீங்க அந்த ஏழை எளியவர்களுக்காக பிரிச்சு கொடுத்துருக்கீங்க. எனக்கு குடிக்கிற பழக்கம் இல்லை, குடிச்சு பழக்கம் இருந்திருந்தா நானும் விஷசாராயத்தை குடிச்சு என் குடும்பத்துக்கு ஒரு 10 லட்சம் சேர்த்து கொடுத்துருக்கு. முடியலைங்க, நீங்களே ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க. உங்ககிட்ட காவல்துறை இருக்கு, அவங்களையெல்லாம் விட்டு ஏதாவது ஒண்ணு என்னை பண்ணிட்டு அதுக்கு ஒரு 10 லட்சம் என் வீட்டுக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா என் குடும்பம் உங்களை எல்லாம் காலத்துக்கும் உங்களுக்கே ஓட்டு போட்டு உங்களையே முதலமைச்சர் ஆகிடும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை தயவு செய்து அனைவருக்கும் பகிருங்க. இது ஒரு ஏழை மனிதனின் வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.